கவலை கவலை இன்றைக்கி டைட்டில் வரி ஜாய் தீஃப். நம்ம மனசுலேருந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் திருடுகிற ஒரு திருடன் தான் கவலை. அதான் இயேசு மறுபடியும் சொன்னார், கவலைப்படாதுங்க. இல்லைங்க, ரொம்ப கவலையாக இருக்குங்க. கவலைப்படுகிறதுனால எவன் தன் மசுரை கலரை மாற்றுவான்னு ஆண்டவர் கேட்டார். மசுரை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்றைக்கி சாதாரணமாக கலோக்கையில் என்ன சொல்லுவாங்க, ஒரு மசுரும் பிடுங்க முடியாது போயா அப்படிம்பாங்க இல்லையா. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இருக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் விஷயம் இந்த மசுரை அப்படியே பிடுங்கி கீழே போடுறது தான். அதுக்கு இன்றைக்கி எவ்வளோ வாங்குறாங்க? 150 ரூபா வாங்குறாங்க. போய் கடையில் போய் ஹேர் ப்ளக்கிங் அப்படின்னு போனோம்னா 150 ரூபா பணம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்ப்பா, உலகத்தில் மிகவும் அற்பமான காரியங்கள் முதலாக உங்களால் செய்ய முடியாதுப்பா, ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறாரு. How many people have been robbed of peace and fulfillment because of worry? கவலைப்படுகிறதுனால எத்தனை பேர் சமாதானத்தையும் நிம்மதியும் இழந்து போகிறார்கள். தேவனுடைய சொற்களின் வார்த்தையின் நிறைவேற்றத்தையும் இழந்து போகிறார்கள். இன்ஃபேக்ட் worry even has physical consequences, and while medicine can remove the symptoms, it cannot remove the cause. அப்போ என்னென்னா, கவலைப்படுகிறதுனால டென்ஷன் ஆகுறாங்க. நாளைக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும், கலர் ஜெராக்ஸ் எடுக்கணும், காய்ச்சா மூச்சான்னு ஒரே கவலையும் ஒரே இதாக இருந்துச்சுல்ல, இப்போ இருக்கா? அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும்னு சொல்லும். எப்பா எந்த விஷயமா இருந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு. கவலைப்பட்டு என்ன ஆகும்? இதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், டெய்லி ஆண்டவரிடத்திலே வசனத்தை படிக்காமல் இருக்க, அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும். worry has a physical consequences. நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஆள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தோம்னா ஒவ்வொன்று போயிடுவாங்க. மூஞ்செல்லாம் தொங்கி போயிருக்கும், ஆள் மெலிஞ்சு போயிருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் கருத்து போயிருப்பாங்க, மூஞ்செல்லாம் வாடலாக இருக்கும். இதை செடிகளுக்கு கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு செடியை கூப்பிட்டு திட்டிக்கிட்டே இருந்திருக்கார் ஒருத்தர். அந்த பக்கமாக இன்னொரு செடியை வச்சு அதை ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருந்திருக்கும், உன்னைய மாதிரி ஒரு அழகான செடி எனக்கு கிடைக்காது. இந்த பக்கம் இந்த செடிகிட்ட என்ன சொல்கிறது, கர்மம் உன் மூஞ்சில் முடிச்சாலே தெண்டம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். 15 நாள் கழித்து பார்த்தா இந்த செடி வாடி போயிடுச்சு, அந்த செடி நல்ல தளர்ந்து. செடிகளும் கவலைப்படுறதுனால என்ன ஆகுது, நம்முடைய ஃபிசிக்கல் கான்சிக்வன்சஸ், உடல் ரீதியாக நமக்கு பின்விளைவுகள் ஏற்படுது. while medicine can remove the symptoms, அதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரையை சாப்பிட்டு இன்னும் அதனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் போனாலும் கூட it cannot remove the cause. அந்த கவலையை நம்ம இடத்துலேருந்து மருந்துகள் நீக்காது. worry is an inside job. நம்முடைய மனசுக்குள்ளே கவலை இருந்து கொண்டு உள்ளேயே அரிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு 10 வருஷத்துக்கு கவலை இருக்கும். அவர் இப்படி ஆகிப்போச்சு, என் வாழ்க்கை என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை எப்படி நிம்மதி இல்லாமல் போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் கவலைப்பட்டு தடியாகிடுவாங்க. ஒரு சில பேர் கவலைப்பட்டு ஓவராக திங்கிறது. இந்த மாதிரி உடல் ரீதியாக பிரச்சனை உள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை அரிக்கிறது. யூ கேன் பர்ச்சேஸ் ஸ்லீப் அட் அ ட்ரக் ஸ்டோர், பட் யூ கேனாட் பர்ச்சேஸ் ரெஸ்ட். நீங்கள் போய் ஒரு மருந்து கடையில் போய் தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி தூக்க மாத்திரையை வாங்கிடலாம், ஆனால் நிம்மதியை வாங்க முடியாது. இன்றைக்கி உலகம் சீரழிகிற காரணம் என்ன? எல்லாம் போதை மருந்துகளின் பிடியிலே ஆழ்ந்து போயிடுறாங்க. கொக்கைன், அபின், ப்ரௌன் சுகர், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் இப்படின்னு நிறைய போகிறாங்க. எதுக்கு? நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்படி டெய்லி அடித்து என்ன பண்ணிடுறாங்க, வாழ்க்கையில் நொம்பலம் அதிகமாகிட்டே போகும். ஒரு நாளைக்கு தண்ணி அடிக்கணும்னு நினச்சிட்டு போகிறவன் என்ன பண்ணுறான், சாயங்காலம் 3 மணிலேருந்தே பரபரப்பாகிடுவான். அங்கே தடவி இங்கே தடவி காசை வாங்கி போய் பரட்டிக்கிட்டு 3 மணிலேருந்து போய் கடைசியில் 8 மணிக்கு எப்படியாவது எவன் தலையாவது ஊட்டி காசை ரெடி பண்ணி போய் தண்ணி அடிச்சிடுவான். 8 மணிலேருந்து போதையிலே தெரிவான் 11 மணி வரைக்கும். அப்புறம் அந்த போதையிலே போய் படுத்துருவான். காலையில் 9 மணிக்கு தான் எந்திப்பான். ஒரு இருக்கிற நாளில் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் அவன் போதையிலே செலவாயிடுது. பாக்கி இருக்க 6 மணி நேரத்தில் என்ன வேலை செய்வான்? குடும்பம் எப்படி உருப்படும்? இதே மாதிரி போய் குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டே போகும். ஒன்றும் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடுச்சு.
ஓவராக தண்ணி அடிக்கிறான்னு சொல்லிட்டு மனைவியும் பிள்ளைகளும் அவனை விட்டு போயிடுவாங்க. இவன் அப்பயும் தனியாக இருப்பான். அந்த பொம்பளை போன பொம்பளை இன்னொருத்தன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவன் தண்ணி அடிக்கிறான்ட்டு அவனை விட்டு போயிடுவான். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல அப்பா அம்மா இல்லாமல் சீர்கெட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்க பொறுக்கிகளாகவும் திருடர்களாகவும் இப்படி தெருவில் அலைவாங்க படிப்பு இல்லாமல். இப்போ குடியினால் எப்படி போயிடுது. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சார் நான் ஒன்றும் வேணும்னே ஒன்றும் குடிக்கல சார், எனக்கு கவலை அதனால் குடித்தேன். நான் என்ன எனக்கு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா நான் குடிக்க போகிறேன்னா என் வாழ்க்கை இப்படி ஆக போதா அப்படின்னு புலம்புவான். கவலை வந்ததுனால தான் என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான். அதுக்காக நான் போதை பழக்கத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் பணத்தினாலே நீங்கள் தூக்கத்தை வாங்கலாம், போதையில் தூங்கிடலாம், ஆனால் நிம்மதியை வாங்க முடியாது. இஃப் பால் ஹேட் வாண்டட் டு worry, he had plenty of occasions. பவுல் கவலைப்படணும்னு முடிவு பண்ணியிருந்தார்னு வச்சுக்க, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி பேதுருவை பற்றி நம்ம படித்தோம். ஒரு வகுப்புக்கு 4 பேராம், 4 வகுப்பு 16 பேர் வரிசையாக 1ஆம் காவல் 2ஆம் காவல் ஒவ்வொரு காவல்லையும் 4 பேர் நிற்கிறான். கையில் ஷார்ப்பான கத்தி இருக்கும், கொஞ்சம் அசைஞ்சா கூட போட்டுடா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு உள்ளே ஜெயிலுக்குள்ளே போட்டான். கையிலையும் விலங்கு கால்லையும் விலங்கு, அப்படியே கட்டிலில் படுக்கப்பட்டுருக்காங்க. விலங்கு போட்ட பிறகு இவன் பெரிய ஆள், அப்படியே விலங்கெல்லாம் பேர்த்துட்டு போயிடுவான். அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் நில்லுங்கிறான். 2 பேர் இராணுவ வீரர்கள் உட்காந்துருக்காங்க. இவன் பாடு தூங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அப்படி செயினை அசைச்சா கூட போட்டுருவான், அந்த அளவுக்கு கடுங்காவல். ஆனால் கர்த்தருடைய தூதனாட என்ன இவன் அவனுக்கு பேதருக்கு வந்து கவலை வந்துச்சுன்னு வச்சுக்க, ஆண்டவருக்காக வாழ்ந்து கடைசியில் நாசமாக போனதான் மிச்சம். நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன், இயேசுவே கிறிஸ்துன்னு சொன்னேன், அதுக்காக இப்படி ஜெயிலில் போட்டு 16 2 18 பேர், அப்புறம் மெயின் கேட்டு வேறு பூட்டி கிடக்கு. இவ்வளோ கடுமையான ஜெயிலில் போடணும் என தலையெழுத்தாயா? அவன் மீனை பிடிச்சமா வந்தமா சாயங்காலம் ஆனால் சரக்கு அடித்தமா ஜாலியாக தூங்கினமான்னு இருக்கான். என் பொழப்பு எப்படி போகுது பாரு. நேர்மையாக வாழ்ந்து ஆண்டவருக்காக வந்து கடைசியில் நாசமாக போனதான் மிச்சம் அப்படின்னு அவன் கவலைப்பட்டிருந்தானே என்ன இருக்கும். அதே மாதிரி பவுல் கவலைப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும். இஃப் பவுல் ஹேட் வாண்டட் டு worry, கவலைப்படணும்னு நினச்சிருந்தார்னா he had plenty of occasions, நிறைய காரணங்களுக்காக கவலைப்பட்டு இருக்கலாம். கப்பற் சேதத்திலும் உயிர் சேதத்திலும் பசியிலும் பட்டியிலும் எல்லாத்துலேயும் நான் ஆண்டவருடைய வசனத்தை சொன்னேன் அப்படிங்கிறார். ஆனால் அவங்களாம் எப்படி இருந்தாங்க, ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே இருக்கார். மனிதன் பேசுகிற மாதிரி பவுலோடையும் பேதுருவோடையும் யோவானோடையும் மற்ற சீஷர்களோடையும் பேசிக்கிட்டே இருக்கார். அப்படி பேசுகிறதுனால அவங்களுக்கு வந்து திட நம்பிக்கை இருக்குது. சரி என்னன்னு தெரியல, ஆண்டவர் எதுக்கோ சொல்லியிருக்காரு போல், சரி தூக்கம் வருதியா, நீங்கள் தள்ளி நெல்லையா தூங்கணும் அப்படின்னு குறன்னு தூங்கிட்டு இருக்கான். இவ்வளோ கடுங்காவலேருந்து எவனா தூங்க முடியுமா? பாடு தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்திலே கர்த்தருடைய தூதனாளர் வந்து எல்லா காவலையும் சேர்ந்து ஒரு தெருவுக்கு போகிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய தூதனை காணும். கனவுல வந்துட்டு இருக்கும் போல வந்துட்டு பார்த்தா என்னடா அது தெருவில் நிற்கிறான். 4 பக்கம் பார்க்குறான், வீடாக இருக்குது. அடித்து பார்க்குறான் கன்னத்தில், உண்மையிலே தெருவில் தான் நிற்கிறேன்னா நான் பார்த்தா உண்மையிலே தெருவில் நிற்கிறான். அப்போ அந்த சீஷர்களுக்கு மகா சந்தோஷம் உண்டாயிற்று. எல்லாரும் தாங்க முடியாத சந்தோஷம். கவலைப்படுகிறதுனால ஒன்றும் ஆகாது. நீ பாட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய, உனக்கு சமாதானத்தையும் நிம்மதியும் தருகிறவர் அவர். He was a political prisoner facing possible execution. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை இவன் மதத்துக்கு விரோதமாக பேசினா கூட பரவாயில்ல, இவன் ராயனுக்கு விரோதமாக பேசுகிறான், சீசருக்கு விரோதமாக பேசுகிறான், சக்கரவர்த்திக்கு விரோதமாக பேசுகிறான்னு இவனை கொண்டு போய் கோர்த்து விடுறாங்க. நிறைய பேர் அந்த அரசியல்வாதியில் கொண்டு தான் கிறிஸ்தவர்களை கோர்த்து விடுவாங்க. அப்போ என்னாச்சு, அப்போ நிச்சயமாக தலையை வெட்ட போகிறானுவான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் நிற்கிறான். அரசியல் கைதியாக இருக்கான். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ரோம் வேர் டிவைடட் இன் தேர் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட் ஹிஸ் கேஸ். சபையில் இருக்கிறவங்களே இன்றைக்கி ஒருத்தர் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா ஒருமைப்பாட்டு அவங்கள ஆதரிக்க மாட்டாங்க. ஒரு ஐயரே ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாரு, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உடனே அது ஐயருக்கு எதிரான குரூப் இருக்காங்க, ஐயருக்கு ஆதரவான குரூப் இருப்பாங்க. அவங்க இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸை கொண்டே கொடுத்து, இந்த ஆள் பேசுனது உண்மைதாங்க, நாங்களே கேட்டோங்க, அவனை எப்படியாவது நீங்கள் ஜெயிலில் போடுங்க, அப்போ தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு கூடுதலாக 2 டாக்குமெண்ட்ஸை கொண்டே கொடுப்பான். இவன் பேசினதெல்லாம் ரெக்கார்டிங்லாம் நான் வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ணி பார்த்தீங்களா எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கொண்டே கொடுப்போம். அதே மாதிரி தான் ரோமில் இருந்த யூதர்களும் சீஷர்களும் கூட பவுலுக்கு எதிராகிறவர்களாக இருந்தாங்க.
பாதி பேர் பதிலுக்கு ஆதரங்க, அவர் என்ன இவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார், என்ன அப்படி சொல்கிறீங்க? இல்லை அவன்லாம் சரியில்லை, பேதுரு தான் சரி அப்படிங்கிறான். அதான் பவுல் சொல்கிறார், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் பேதுருவை சேர்ந்தவன் என்றும். இன்றைக்கி கிறிஸ்தவர்களிடத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய பிரிவு என்ன? நான் தினகரனை சேர்ந்தவன், நான் மோகன் சி லாசரஸை சேர்ந்தவன், நான் ஜான் ஜெபராஜை சேர்ந்தவன். அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், இவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அவர் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டேன். 3 பேர் என்ன சொல்கிறாங்க? இயேசு சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம்யா அப்படின்னு சொல்லி இவன் பாட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 3 பேருடைய உள்நோக்கத்தை நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள்கிட்ட பணம் பறிப்பது மட்டும்தான். எந்த சபை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி என்ன நிற்கிறாங்க? இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாருமே பணம் வாங்கணும், பணம் வாங்கணும், பணம் வாங்கணும், இதிலேயே குறிக்கோளாக இருக்காங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? பணம் வாங்காமல் எப்படிங்க நடத்துறது? அப்போ சபையை எப்படி நடத்துறது? நீங்கள் வந்து நடத்தி பாருங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியா? அப்போ ஏற்கனவே இந்த மிஷினரிகள் எப்படி நடத்தினாங்க? அவங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து பணம் வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. ஜெப குறிப்புகளை மட்டும்தான் அனுப்புவாங்க. ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. பல மாதங்கள் பணம் எல்லாமே இருந்திருக்கு. அந்த காலத்தில் எப்படி பணம் வரும்? நேராக பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணாங்க. பணம் அனுப்புனாங்களா கூட கப்பல் கிளம்பி இந்தியா வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அவங்க 4 மாதம் கலெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க, பணம் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால் கூட இங்கே வந்து சேர்கிறதுக்கு 10 மாதம் ஆகிடும். நாளைக்கு காலையில் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அனாதை பிள்ளைகளை வளர்த்துருந்தாங்க, முதியோர்களை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க, அவங்களை பராமரிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாளைக்கு காலையிலேயும் சோறுக்கு வழி இல்லை. ரைட்டு, ஓகே, நாங்கள் உங்களுக்காக பணம் அனுப்புகிறோம் சொல்லி கடிதம் அனுப்புகிறோம். கடிதம் எப்போ போய் சேரும்? 6 மாதம் கழித்து போய் சேரும். திரும்ப அங்கேருந்து பணம் வந்து எப்படி 10 மாதம் கழித்து வரும். 1.5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவான்? முழுவதுமாக ஆண்டவரை நம்பியிருந்தார்கள், அற்புதங்களை கண்டார்கள், மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவர் நேரடியாக அவர்களை போஷித்தார். இன்றைக்கி ஆண்டவர் சபையில் இல்லை. ஏன்? நீங்கள் உடனே யார்கிட்ட போய் காசு கேட்கணும்னு தெரியும். நேற்று கூட ஐயா சொன்னார்ல, செவரெல்லாம் கட்டணும் சர்ச்சில், அதுக்கு யார்கிட்ட போய் கேட்க போகிறேன்? உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பேன். கடவுள்கிட்டயே கேட்பேன்? கடவுள்கிட்டலாம் கேட்க மாட்டோம், நேராக உங்கள்கிட்ட தான் கேட்பேன். ஈஸி வழி தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். மக்கள்கிட்ட சொன்னோம்னா எப்படியாவது வசூல் பண்ணிடலாம். எல்லா சபையிலும் இதுதான். நிர்வாகம்னு வரும்போது அப்படி தான் செஞ்சாகும். சரி, சபை மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் செவரை கட்டிடலாம், உள்ளே வராமல் இருக்கிறதுக்குரிய ஆவியை யார் உருவாக்கும்? அதற்காக ஊக்கமாக ஜெபிக்கும்போது தான் நடக்கும். பேதருக்காக என்ன பண்ணாங்க? ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணும்போது என்ன ஆச்சு? எல்லா காவல் கட்டுகளும் பிரிஞ்சு ஓடிப்பிட்டான். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை வந்து நம்ம உள்ளே டெவலப் பண்ணோம்னா தான் எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் உங்களால் தாங்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் தான் இது நடக்கும். His friends in Rome were divided in their attitudes toward his case. He had no mission board supporting him and no legal aid society defending him. அப்போ என்னது? நல்லா மிஷன் போர்டுன்னு இருந்தது. மிஷன் போர்டு என்ன பண்ணால், பல்வேறுபட்ட மிஷினரிகள் உலகம் பூரா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உதவுவதற்காக அவங்களுடைய காரியத்தை விசாரித்து அவங்களுக்கு பணம் அனுப்புவாங்க. இப்படி கிடையாதுங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி கிடையாது, எதிர்ப்பு கிடையாது, அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவர், அதனால் தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க, மிஷன் போர்டு முடிவுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காருக்கு பணம் அனுப்புவாங்க. அதே மாதிரி லீகல் எய்டு சொசைட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு நாட்டில் நம்முடைய மிஷினரிகள் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக சட்ட ரீதியாக உதவி பண்ணுறது. அந்த மாதிரி எதுவும் பவுலுக்கு இல்லை. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் டிஃபிகல்ட்டிஸ் பால் டிட் நாட் வரி. இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பவுல் கவலைப்படவே இல்லை. இன்ஸ்டெட் ஹி ரோட் எ லெட்டர் ஃபில்டு வித் ஜாய் அண்ட் டோல்ட் அஸ் ஹவ் டு ஸ்டாப் வரி. அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்? சந்தோஷத்தினாலே ஒரு கடிதம், சந்தோஷம் நிரம்பிய ஒரு கடிதத்தை எழுதுகிறார். எப்படி கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்கிறார். ஹவு do we capture this thief and keep it from taking away the joy that is rightfully ours in Christ? இந்த கவலை என்ற திருடனை பிடித்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உரிமையாக உள்ள சந்தோஷத்தை நாம் எடுத்து கொண்டு சென்று விடாமல் எப்படி காப்பாற்றுவது? இதான் ரொம்ப முக்கியம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கு. தி ஆன்சர் இஸ் we must cultivate the right kind of mind. நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். If outlook determines outcome, then the attitude of mind that we cultivate will determine our joy and lack of it. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அவுட்லுக், வெளி தோற்றம் தான்
கிடைக்கும் பலனை முடிவு பண்ணுகிறது. அப்படி என்றால் நம்முடைய மனது தான் இந்த சந்தோஷத்தையும், குறைவில்லாமல் இருக்கிற நம்முடைய சந்தோஷத்தையும் தீர்மானிக்கிறது. நம்முடைய சந்தோஷம் என்ன எதில் இருக்குது? நம்முடைய மனசை பொறுத்தா இருக்குது. அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்கிறான்ல. எவ்வளோ நடந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க, பகுத்து உண்டு சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்கள் அதுங்களுக்கே ஒன்று தான் இருக்கும், பார்க்கும், சரி நீ சாப்பிடுன்னு கொடுத்துரும், பேசாமல் கை கட்டி நிற்கும். உடனே அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு போடுவோம். மனது எப்படி இருக்கிறது? எனக்கு இல்லையே, அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்கல. டக்குன்னு அடுத்தவங்க பட்டினியாக இருக்காங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் இதையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அப்படி கொடுத்தவங்களுக்கு வாரி இறைத்தும் விரித்து அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டுன்னு இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எப்போ மனசில் நினைக்கிறோமோ அப்போ மேலே மேலே பெருகிக்கிட்டே போகிறோம். நம்முடைய மனது தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. Then the attitude of mind that we cultivate will determine our joy or lack of it. நமக்கு நிம்மதி மகிழ்ச்சி இருக்கிறதா மகிழ்ச்சி இல்லையாங்கிறத நம்முடைய மனசு தான் முடிவு பண்ணும். எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு கவலை எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. சரி இதுதான் நடக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு விட்டுடணும். வேர்ட்ஸ் ஃபார் டுடே என்ன போட்டிருக்கு? லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Are not 5 sparrows sold for 2 farthings? And one of them is not forgotten before God. 5 அடைக்கலான் குருவிகளே 2 ரூபாய்க்கு விற்க பார்க்குறீங்களே. உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சுருக்காங்க. எவ்ரிதிங் இஸ், அதான் ஒரு என்னுடைய பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் பின்னாடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்முடைய எல்லா முடியும் எப்படி எண்ண முடியும்? ஒரு ஸ்கேனிங் பண்ணோம்னா 7899 முடி இருக்குன்னு அதில் கரெக்டாக நோட் பண்ணி வைப்போம். நீங்கள் ஒரு தவறு செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேரில் போய் என்ட்ரி ஆகிடும். டக்குன்னு அதுக்கு தகுந்த தண்டனை வரும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கலைன்னா டக்குன்னு அங்கே ஒரு பட்டன் கிளிக் ஆகிடும். இது மாதிரி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கோள்கள், நட்சத்திரங்கள், மற்ற கிரகங்கள் எல்லாம் அதோட காரியத்தில் அது பாட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்குது. அக்டோபர் வந்தால் குளிர் வந்துடுது, ஏப்ரல் வந்தால் சூடு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கு. ஜூலை வந்தால் காற்று வந்துடுது. அதெல்லாம் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அதெல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவரால் படிக்க முடியுமாய்யா? நம்பினா நம்பு, நம்பாட்டா போ. உன் மனசு தான் காரணம். சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன்னா சந்தோஷமாக இருப்பேன். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வாரியா? 5 குருவிகளை பிடிச்சி விற்கிறான். அந்த குருவி கீழே விழுகிறத கூட அவங்க ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் விழாதுப்பா. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சுருக்காரு ஆண்டவர். ஒரு முடி கூட கீழே விழுகுது. ஒரு முடியை சேப்பாகவும் கருப்பாகவும் உன்னால் முடியாது. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறேன்? ஏதோ ட்ரை பண்ணி பாரு, உன்னால் முடியுதான்னு அப்படிங்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன சொல்கிறாரு? ஃபார் ஃபியர் நாட், தேர்ஃபோர், பயப்படாதீங்க. யூ ஆர் மோர் வேல்யூ தேன் மெனி ஸ்பேரோஸ். அநேக அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் உங்களுடைய பிதாவின் கண்களிலே அதிக மதிப்புடையவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? நமக்கு என்னது தேவை என்று பிதாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், நம்முடைய சாமிக்கு தெரியும். சாமி என்னை காப்பாற்றுக்க நம்ம கேட்குறோம். சரிப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா அப்படி பாடுறாருல. விண்ணப்பத்தை கேட்கிறோம். இது அந்த காலத்தில் இருந்த பவுல், அந்த காலத்தில் இருந்த பேதுருவை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2000 வருஷமாக இவங்க 2000 தவிர உங்களுக்கு ஆளே தெரியாதா? அநேக பரிசுத்தவான்கள் இன்றைய நாள் வரைக்கும் ஆண்டவருடைய மகிமையை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அவங்களாம் கவலைப்பட்டாங்களா? எப்படி மிஷினரிமார்களுடைய புஸ்தகங்களை நீங்கள் படிங்க. நிறைய புஸ்தகங்களை படிக்க தான் உங்களுக்கு அது சம்மந்தமாக நாலேஜ் வரும். நம்ம படிக்காமல் இருந்தோம்னா ஒன்றும் வரப்போகிறதில்ல. மிஷினரியோட ஸ்டோரிஸ்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தல, அதெல்லாம் படிக்கணும். படிக்க உங்களுக்கு ஆங்கில அறிவும் வளரும், அதே மாதிரி தேவனை பற்றிய அறிவும் வளரும். அதான் பவுல் சொல்கிறாரு, பிலிப்பு, ஒருவன் சொல்லலைன்னா எனக்கு அது எப்படி தெரியும்?
கேள்விப்படாமல் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்பார். அது மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை படிங்க. படிக்க படிக்க உங்கள் மனதில் இருக்க கவலையெல்லாம் ஓடி போயிடும். நீங்கள் கவலை ரொம்ப அதிகமாக வச்சுன்னா ஆண்டவருடைய வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, உடனே கவலை ஓடி போயிடும். கர்த்தருடைய வேதத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம், முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா எப்பேற்பட்ட துன்ப நிலையும் மாறிடும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கோம். கீபோர்டே வாங்க முடியல, சுத்தமாக பணம் இல்லை, நேராக போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணோம், வேலை முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரத்தில் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இந்த குழப்பம் போகுது, நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் உடனே அதுக்கு தீர்வு கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். எல்லாமே நடந்திருக்கு எங்களுடைய வாழ்க்கை. எப்படி கொடுக்குறாரு? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி காணிக்கையாக போடுறோம். நாங்கள் 500 போட்டதால் ஆண்டவர் 1000 ரூபாய்க்கு ஆசீர்வதிச்சார்னா சொல்கிறோம். உன்னுடைய காணிக்கை கொண்டு குப்பையில் போட தேவையில்லை, பூமியும் அது நிறைவும் என்னுடையது. நீ காணிக்கை எதுக்கு போடணும்? ஆண்டவருக்கு 10 ரூபா கொடுத்தா நமக்கு 1000 ரூபா கிடைக்குன்னு போடணும். எதுக்கு போடணும்? நம்முடைய நன்றி உணர்வினால் போட வேண்டும். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் யாவும் நிறைந்திடுதே. இந்த பாட்டு நன்றியால் தான், ஆண்டவரோடுக்கு செய்த நன்றியால், நன்றியை காண்பிக்கும் பொருட்டு நாம் காணிக்கைகளை போடுவோம். சும்மா ஏனோ தானோன்னு ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ வரும் அப்படின்லாம் காணிக்கை போடுறது. உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையா? உனக்கு தேவன் நன்மைகளை செய்திருக்கிறாரா இல்லையா? உனக்கு நன்றி உணர்வு இருந்தால் காணிக்கை போடும், இல்லைன்னா போடாத. உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒன்றும் கேட்கவே கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். இத்தனை நாள் காணிக்கை போடும்போது நம்ம கொடுத்த காணிக்கையை தான் கொண்டு போய் போடுறாங்களோடைய, தன்னுடைய சொந்த காசை போடணுன்னு என்னைக்காவது யோசனை வந்துச்சா? நானும் கவனிச்சுட்டே இருக்கேன், ஆண்டவர் கவனிச்சிட்டு இருப்பார். நம்மகிட்டேருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா காணிக்கை போடணும்னு யோசனை இல்லை, அவங்க கொடுத்தா அவங்க காணிக்கையை வாங்கி போடுவோம் அப்படின்னு. அப்போ உனக்கு நன்றி உணர்வு இல்லை. அப்போ இது எங்கே போய் முடியும்? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்காங்கிறத ஆண்டவர் பார்க்குறேன். நீங்கள் கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்களான்னு பார்க்குறேன். இவ்வளோ மியூசிக் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து, அதற்கு ஃபீஸும் கொடுத்து, அதுக்கு கீபோர்டும் கொடுத்து பாட்டு போட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி உணர்வு இல்லை. நான் கட்டாயப்படுத்துறதுனால நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு சொந்தமாக நன்றி உணர்வே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பேன். நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் மீது பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா இல்லையான்னு பார்த்தோம். எந்த மரியாதையும் கிடையாது, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. இப்போ அப்பா இருக்கா, என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது, எந்த மரியாதை கொடுக்குறதும் கிடையாது, எந்த நன்றி உணர்வும் கிடையாது. எதை செஞ்சாலும் வாங்கி தின்னுட்டு அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கி தின்னுவிட்டு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போய்கிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக போயிடுவீங்க, பேசவே மாட்டீங்க. எதுக்கு இனிமேல் நல்லது செய்யணும் இவனுக்கு? உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நிறையணும்னா ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கும். எத்தனையோ பிள்ளைங்க உங்கள் சம வயசில் இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நம்ம எங்கேயே வைத்திருக்கிறார் என்பது. அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகள் இல்லாமல் போகும். நம்முடைய மனது தான் நமக்கு கவலை இருக்கா, கவலை இல்லையா, சந்தோஷம் இருக்கா, சந்தோஷம் இல்லையாங்கிறத தீர்மானிக்குது. நம்முடைய மனது எப்படி தீர்மானிக்கும்? ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஜெபிப்பதனால் மட்டும்தான். அதான் ஆண்டவர் உறுதியாக சொல்கிறார். கவலைப்படுகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடைக்கலான் குருவிகள் கீழே 5 ரூபாய்க்கு விற்கிது. அது கூட ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நடக்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் ஆண்டவருடைய சித்தத்தோடு தான் நடக்குது. அதனால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விடுதலை ஆக்கி தரேன். கவலை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு இருக்கும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது திராட்சை செடியில் இணைந்திருக்காவிட்டால் பலனே கொடுக்காது, காஞ்சி போயிடும். திராட்சை செடியில் இணைந்திருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். இல்லைன்னா கவலை வாடி போயிடும். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு கவலை இல்லை என்பது தான் இன்றைய தியானம். ஒரி a joy thief.